ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முகம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பரணி சண்முகம் இன்னொரு பக்கம் சண்முகம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே எல்லா இடத்துலையும் நம்ம ரத்னாவை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்படி இவன் எங்கடா போயிருப்பா, எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டாளா, ஐயோ அவன் தங்கச்சிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாண்டா, அந்த சண்முகம் நம்மளை ஒன்றுலன்னு பண்ணிடுவான் அப்படின்னு நம்ம வெங்கடேஷோட ஃபேமிலி பயந்துட்டு இருக்காங்க. இதே டைம் நம்ம ரத்னாவை தான் காமிக்கிறாங்க. ரத்னா கடல்ல குதிச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துலயே ரத்னா இல்லாம போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பரணி என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, சண்முகம் இதுக்கு மேலேயும் நம்மளால தேடி கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது, பேசாமல் நாம போலீஸில் சொல்லிடலாம் அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸில் போய் சொல்லிடுறாங்க. போலீஸும் கவலைப்படாதீங்க சார், நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம் கடலை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ரத்னா கரையை ஒதுங்கி கிடக்குறாங்க. அவங்களோட பர்சன் அங்கே தான் கிடக்கு. அதே டைம் என்ன நடக்குதுன்னா, அங்க கடற்கரையோரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி வளைச்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. அங்க பார்த்தா நம்ம ரத்னா தான் கிடக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அது ரத்னான்னு. உடனே சண்முகத்துக்கு போன் போட்டு, சார் இங்க உங்க தங்கச்சி ஏஜ்ல ஒரு பொண்ணு கரையில ஒதுங்கி கிடக்கா சார், எனக்கு என்னமோ அது உங்க தங்கச்சியா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு, எதுக்கும் நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னதும், இல்ல சார் கண்டிப்பா அது என் தங்கச்சியா இருக்காது அப்படின்னதும், டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு பரணி கேக்குறாங்க. கடற்கரையில யாரும் ஒரு பொண்ணு இல்லாம கிடக்கலாம், அதான் நம்ம தங்கச்சின்னு சந்தேகப்படுறாங்க அப்படின்னதும், டேய் இங்க பாரு, நம்ம ரத்னா கண்டிப்பா அப்படிலாம் பண்ண மாட்டா, எதுக்கும் ஒரு வாட்டி போய் நாம பார்த்து அடையாளம் காமிச்சு கொடுக்கறதா நல்லோம், நாங்க வாரோன்னு சொல்லு அப்படின்னதும் சண்முகமும் சரின்னு சொல்லிட்டு சண்முகம், பரணி, நம்ம சிவபாலன் எல்லாருமே கிளம்பி நேரா அந்த கடற்கரைக்கு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் கூட்டமா வளைச்சு நின்றுட்டு இருக்காங்க. இல்ல கண்டிப்பா அது என் தங்கச்சியா இருக்காது, இங்க பாரு நீங்க எல்லாம் பயமுறுத்தாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து பரணி நம்ம ரத்னாவோட பர்ஸை கண்டுடுறாங்க. இதை பார்த்த பரணிக்கு செம அதிர்ச்சி ஆகுது. இங்க பாரு சண்முகம், நம்ம போய் பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பரணி சண்முகம் எல்லாருமே பாக்குறாங்க. பார்த்தா அது நம்ம ரத்னா தான். நம்ம சண்முகத்துக்கு சொல்லவா வேணும், இடியே விழுந்த மாதிரி போயிடுது. சோ அந்த இடத்துல பயங்கரமா கிடந்து அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம், ஐயோ ரத்னா நீ போயிட்டியாமா அப்படின்னு போதும் அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம சண்முகத்தை கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சண்முகம், நானும் என் தங்கச்சி கூட போறேன் விடுங்கடா என்ன அப்படின்னதும், இங்க பாருங்க சார், நீங்க இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க உங்க தங்கச்சி தானே, இப்போதைக்கு நீங்க உங்க தங்கச்சியை தொடக்கூடாது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கப்புறமா நீங்க உங்க தங்கச்சி படியே கொண்டு போகலாம் அப்படின்னதும், ஐயோ இப்படி பண்ணிட்டானுங்களே, நான் யாரையும் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் நம்ம சண்முகம் அந்த இடத்துல பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது.